கம்பராமாயண முற்றுவதலின் 114வது அமர்வுக்கு என்று கூறுகிறோம். 114 நெஞ்சுக்கு நீதியும் புகழுக்கு வாழும் நிறைந்த சுடர்மணிக்கும் பஞ்சுக்கு நேர்பல துன்பங்களாம் இவள் பார்வைக்கு நேர்பெருந்தி வஞ்சனையின்றி பகையின்றி சூதின்றி வையகமாந்தர் எல்லாம் தஞ்சமென்றே உரை பீரவர் பேர் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். நல்லதும் தீயதும் செய்திடும் சக்தி நலத்தை நமக்கு இழைப்பாள் அல்லது நீங்கிடும் என்றுலகேழும் மறைந்திடுவாய் முரசே சொல்ல தகுந்த பொருள் என்று தான் என்று சொல்லும் அவர் தவையே அல்லர்களெழுத்தவர் அமரர்கிணை யாக்கிடும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். நம்புவதே வழி என்று மறைதானே நாம் என்று நம்பிவிட்டோம். கும்பிட்டு எந்நேரமும் சக்தி என்றால் உன்னை கும்பிடுவேன் மனமே. அம்புக்கும் தீக்கும் விடத்துக்கும் நோவுக்கும் அச்சமில்லாதபடி உம்பர்க்கும் இம்பர்க்கும் வாழ்வு தரும் வரும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். பொன்னை பொழிந்திடும் இன்னை வளர்த்திடும் போற்றி உமைக்கு செய்தோம் அன்னை பராசக்தி என்று உரைத்தோம் தலை அத்தனையும் கலைந்தோம். இன்னும் அதே உரைப்போம் பேர் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். வெள்ளை மலர் மிசை வேதக்கல் பொருளாக விளங்கிடுவாய் தெள்ளுகலத்தமை வாணி நிறக்கு ஒரு விண்ணப்பம் செய்திடுவேன் எள்ளத்தனை பொழுதும் பயனின்றி இராதென்று நாவினிலே வெள்ளவென பொழிவாய் சக்தி வேல் சக்தி வேல் சக்தி வேல் சக்தி வேல் சக்தி வேல். சென்ற அமர்வுல 2 படம் முடிச்சோம். படைத்தலைவர் வதைப்படம் ஒன்று, மகரக்கண்ணன் வதைப்படம் 2 முடிச்சோம். இந்திரஜித்து ராத்திரி நான் போருக்கு போக முடியாது என்று சொல்ல, அதாவது நாகபாச கட்டு விலகி இவர்கள்லாம் எழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ராவணன் மறுபடியும் போருக்கு போன்னு சொல்லும்போது இரவு போர் என்னால் போக முடியல யாரையும் அனுப்பி வை அப்படின்னு சொல்லி அனுப்பி சொல்லலாம். அதுக்கு வந்தவங்களெல்லாம் அனுப்பி வைக்கிறான். படைத்தலைவர்கள்லாம் போகிறாங்க. ஒரு 6-7 பேர் போய் அழிந்து போகிறாங்க. அடுத்தது மகரக்கண்ணன் கரண் மகன் வந்து அழிந்து போகிறான். இப்போ பிரம்மாத்திர படலம் ஆரம்பிக்க போகிறது. பிரம்மாத்திர படலம் வந்து இன்னைக்கு ஆரம்பிக்கிறத தவிர பிரம்மாத்திர படத்தை கொண்டு அடுத்த முறை பார்த்தா தான் முடியும். அவ்வளவு பெரிய படலம் அது. நம்ம பார்ப்போம். இல்லை பிரம்மாத்திரத்துக்காக வேள்வி செய்ததெல்லாம் வருகிறது இல்லை. அனுமனுக்கு பிரம்மாத்திரம் விடும்போது வேள்வியெல்லாம் அவன் செய்யல. அது ஒண்ணு பார்க்கணும். என்னால பிரம்மாத்திரம் விடும்போது ராமரோனும் வேள்விகள்லாம் ஒன்றும் பண்ணல. இவனுடைய மனநிலை அப்போ எப்படி இருந்தது அப்படிங்கிறத காட்டுறதுக்காகத்தான் சொல்றாங்க. அது வரும்போது எல்லாம் பார்ப்போம். படிக்காது. அது வந்து ஆப்ஷனலா பிரம்மஸ்திரத்துக்கு வந்து வேள்வி இல்லை. வேள்விங்கிறது to make it double sure. Make it double sure. I don't want just to miss. ஏற்கனவே அவன் வந்து நாகபாச படலத்துல வந்து நாகம் விட்டது அப்படின்னு சொல்லும்போதே அவனால பண்ண முடியல. அவனால மனசால வாய்க்க முடியல. இது ஐ டோன்ட் வாண்ட் திஸ் டு மிஸ் அப்படிங்கிற மாதிரி தான் செய்யறேன். கரண்மகன் பட்டாரும் குருதியின் கண்ணன் காலில் சிறநெறிந்து உட்காரும் சிங்கனது ஈரும் சேனை பரமீனி உலகுக்கு ஆகாது என்பதும் பகர கேட்டான். வரன்முறை தவிர்ந்தான் வல்லை தருதிர் என் மகனை என்றான். கரண் மகன் பட்டாரும் குருதியின் கண்ணன் காலில் சிறன் நெறிந்து உட்காரும் சிங்கனின் ஈரும் சேனை பரம் இனி உலகுக்கு ஆகாது என்பதும் பகர கேட்டான். வரன்முறை துறந்தான் வல்லை தருதி என் மகனை என்றான். ஒரு சின்ன கரெக்ஷனும் பண்ணிக்கலாம். போன அமர்வுல நம்ம குருதிக்கண்ணனை வந்து யார் கொன்றது அப்படின்னு வரும்போது இந்த தச்சன் கொல்லன் அதெல்லாம் வந்தது இல்லையா. நான் நலன் அப்படின்னு ஆரம்பிச்சேன். இந்த உரையில நீலன்னு எழுதுறது. நலன் நலன் 2-3 தடவை ஆரம்பிச்சேன். இந்த உரையில நீலன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. நலன் தான்.
கரன் மகன் பட்ட ஆறும். கரனுடைய மகனாகிய மகரக்கண்ணன் இறந்து போன விதத்தையும், குருதியின் கண்ணன் காலில் சிறன் நெறிந்து உக்கவாரம். குருதியின் கண்ணன் அந்த சோனிதாட்சன் ரத்தாட்சன் அவன் வந்து நலனுடைய காலால அவன் பட்ட ஆறு, அவன் தான் நலன் கொள்கிறான். சிங்கனது ஈரம், சிங்கன் முடிந்தது. சேனை பரம், அதாவது பாரம், சேனையினுடைய பாரம் இனி உலகுக்காக இனிமே பயன்படாது. சிங்கனுடைய சேனையினுடைய பாரமானது இனிமேல் போருக்கு பயன்படாது, உலகுக்கு ஆகாது அப்படின்னு சொன்னா உலகுக்கு ஆகாதுதான், அது போருக்கு பயன்படாது என்பதும் பகர கேட்டான். வரன்முறை தொடர்ந்தான். வரன்முறையாக ராவணன் வல்லை தருதின் மகனே என்றான். அர்ஜென்ட் கால், கூப்பிடு, பிள்ளைய கூப்பிடு. நான் போறேன்னு இது வரைக்கும் சொல்லாம கூயினன் உந்தை என்றார். குன்றென குவிந்ததோடான் போயின நிருதறியாலும் ஒன்றினர் போலும் என்றார். ஏயின பின்னை மீழ்வார் நீங்களாக யாவர் என்ன மேயது சொன்னார் தூதர் தாதைபால் விரைவின் வந்தார். கூயினன் உந்தை என்றார். உங்க அப்பா அவனை கூப்பிடுறாரு அப்படின்னா அவனுடைய பதில் குன்றென குவிந்ததோடான் போயின யாரும் ஒன்றினர் போலும் என்றார். அவ்வளவுதானே, போனவங்க போயிட்டே கேட்டா இத்தனை பேர் போறாங்க, அத்தனை பேர் போய் செத்தாச்சா என்று எதிர்த்து கேட்க. கூயினன்னா கூவினானோட இதுவா? கூவினானோட போலி கூயினன். போயின நிருதறியாலும் ஒன்றினர் போலும் என்றான். ஏயினை பிள்ளை பின்னை நீங்க மீழ்வார் நீ அல்லாது யாவர் என்றார். உடனே விசாரமா சொன்னாரு, போருக்கு போயிட்டு திருப்பியும் வந்ததுன்னா ஒன்ன தவிர வேற யாரும் வருவாங்க. இது வரைக்கும் அனுப்புனதுல திரும்பி வந்தது உங்க அப்பா அம்மியும் மட்டும்தான். அதுலயும் இந்த போர்ல ஜெயிச்சுட்டு வந்திருக்கணும். இந்திரஜித் வந்து லக்ஷ்மணன் வந்து டெம்பரரியா இருக்கலாம், திரும்ப திரும்ப லக்ஷ்மணன் நினைந்துதான் இருக்கலாம். எடுத்துட்டு அவன் ஜெயிச்சும் வந்து மறுக்க முடியாது. ஏயின பின்னை மீழ்வார் நீ அல்லாது யார் என்ன மேயது சொன்னார் தூதர் தாதைபால் விரைவில் வந்தார். என்ன காரணத்துக்காக வந்தோம் தூதர்கள் சொன்னார்கள். தந்தையிடத்துல இந்திரஜித்து வந்து சேர்ந்தான். வணங்கி நீ ஐய நொய்தின் மாண்டனர் மக்கள் என்ன உணங்களை இன்று காண்டி உலப்புறு குரங்கை நீக்கி பிணங்களின் குப்பை மற்றை நரவுயிர் பிரிந்த யாக்கை கணங்குழை சீதை தானும் அமரரும் காண்பர் என்றான். வணங்கி நீ ஐய நொய்தின் மாண்டனர் மக்கள் என்ன உணங்களை இன்று காண்டி உலப்பரு குரங்கை நீக்கி பிணங்களின் குப்பை மற்றை நரர் உயிர் பிரிந்த யாக்கை கணங்குழை சீதை தானும் அமரரும் காண்பர் என்றார். தந்தை வணங்கி இந்திரஜித்து இவ்வளவு எளிதாக மற்ற எல்லாரும் இறந்து விட்டார்களே, மக்கள் எல்லாரும் இறந்து விட்டார்களே, பிள்ளைகள் எல்லாம் இறந்து விட்டார்களே, தம்பிமாரெல்லாம் இறந்து விட்டார்களே என்று உணங்குதல் வாடிப்போது. அது சமையல் சம்பந்தமான இதுக்கு கூட பயன்படுத்துறாங்க. உணங்குறது உணங்கு அப்படின்னா கருவாடுன்னு அர்த்தம். வைரையாக்கை உணங்கினான் அப்படின்னு கும்பகோணத்துல உணங்குதல்னா வாடுன்னு சொல்றேன். உணங்கி போறது. அதான் சமையல் சம்பந்தமா எங்கேயோ படிச்ச ஞாபகம் இருந்தது. உணங்குறது வதக்கிறது பொரிக்கிறது சொல்றோம்ல, அது மாதிரி உணங்குறதுன்னு ஒரு உலர வச்சு சமைக்கிறது. அவர் சொன்ன மாதிரி கருவாடு பெஸ்ட். கருவாடு சமைக்கிற மெத்தட் என்னன்னா வடா மாதிரி உலர வச்சு உலர வச்சு அது மூலமா அது வந்து உணங்குறது, உணங்கி போதும். இது உலப்பொரு குரங்கை நீக்கி கணக்கில்லாத குரங்கைகள்லாம் சாகடிச்சு அதனுடைய பிணங்களின் குப்பை அதையும் மற்ற நரர் உயிர் பிரிந்த யாக்கு இந்த ராமலட்சுமணர்களுடைய உயிரற்ற உடல்களையும் கணங்குழை சீதைதானும் அமரரும் காண்பார். இன்னைக்கு உயிரற்று கிடப்பதை ராமலட்சுமணர்கள் உயிரற்று கிடப்பதை, அந்த குரங்கு சேனை உயிரற்று கிடப்பதை சீதையும் பார்ப்பாள், தேவர்களும் பார்ப்பார்கள் அப்படின்னு சபதம் பண்ணா. அதுதான் நடக்க போகிறது. உயிரற்று கிடக்கல, மூர்ச்சையற்று கிடக்கும் பொழுது சீதை களம் காண்படலாம். இதுக்கு பின்னால் வரப்படுகிறது. வலங்கொண்டு வணங்கி வான்செல் 1000 மடங்கள் பூண்ட புலங்கொடி நெடுந்தேர் ஏறி போர்ப்பனை முழங்க போனான்.
அலங்கல் வாழ் அரக்கர் தானை 60 வெள்ளம் வெள்ளம் யானையா வெள்ளம் யானை யானை குலங்களும் தேரும் மாவும் குழாங்குள குழி அன்றே. வலங்கொண்டு வணங்கி வாஞ்சல் 1000 மடங்கள் பூண்ட புலங்குடி நெடுந்தேர் ஏறி போர் பனை முழங்க போனான். ராவணனை வலம் வந்து வணங்கி 1000 மடங்கள் 1000 சிங்கங்கள் கூட்டியதாக பெரிய தேரில ஏறிக்கொண்டு போர் முரசம் முழங்க, போர் பனை அப்படிங்கிறது முரசம் முழங்க போனான். அலங்கல் வாழ் அரக்கர் தானே 60 வெள்ளம் 60 வெள்ளம் அரக்கர் தானே இப்போது வருகிறது. அவன் கூட போன தடவை வந்து 40 வெள்ளம், இந்த தடவை இருக்கு இன்னும் 60 வெள்ளம். பனைனா முரசா? இங்க வா, பனை பனை அப்படிங்கிறதுக்கு முறை முரசு முரசு போர் முரசு முரசு. அலங்கல் அரக்கர் தானே 60 வெள்ளம். அது தவிர யானை குலங்களும் தேரும் மாவும் குழாங்குள குழிய குழுவின. இந்த குழுவின அப்படிங்கிறது தான் குழிய அளவெடுத்தது. யானை கூட்டங்களும் தேர் கூட்டங்களும் குதிரைகளும் மா அப்படின்ட்டு குதிரை குழாங்குள குழிய பெரும் கூட்டமாக குழுவின குழுவின. குழாம்னா நண்பர் குழாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழாம் கும்பிகை திமிலை செண்டை கொரடுமா பேரி கொட்டும் பம்பைதார் முரசம் சங்கம் பாண்டில் போர் பணவம் தூரி கம்பலி உரிமை தக்கை கரடிகை துடிவை கண்டை அம்பலி கணுவை ஊமை சகடையோடு அர்த்த அன்றே. பாட்டு பூரா வாத்தியங்களோட பேர். கும்பிகை இது ஒரு வாத்தியம். திமிலை திமிலைனாலே ஓசைன்னு அர்த்தம். ஓசையை எழுப்பக்கூடியதாக எல்லாம் பர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். செண்டை செண்டை நமக்கு தெரியும். குரடு இது குரடு பற்றி குறிப்பு இல்லை. மா பேரி கொட்டி பம்பை பம்பை இன்னும் தெரிஞ்சிருக்கிறோம். தார் முரசம் சங்கம் பாண்டில் இது 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 ஒரு வகையான உடுக்கு வகையில இருக்கக்கூடிய போர் பணவம் தூரி இது எல்லாமே இன்ன என்று இன்றைக்கு அடையாளம் காண முடியாத ஏதோ உரையாசிரியர்கள் ஏதோ குறிப்பா தூரினா கஞ்சதானம் அப்படின்ட்டு வைமுகம். அது எதுவுமே அப்படியே திருப்பி வைத்தார். தேடி தேடி பார்த்தா எங்கேயோ 1 2 கிடைக்கிறது. கம்பளி உரிமை உரிமை வேண்டாம். உரிமைங்கிறது உரிமை வேண்டாம். தக்கை தக்கை ராமாயணம் அப்படின்ட்டு ஒரு பெரிய எதிர்மான் கவிதாயிரம் தக்கை ராமாயணம். தக்கைங்கிற அந்த பெரிய உடுக்கு அதில் இந்த நடுவில் இந்த இதெல்லாம் கட்டிருப்பாங்க, கம்பியெல்லாம் கட்டிருப்பாங்க, அடிச்சா ரவர் பிரேட் ஆகும். அதை இசைத்து கொண்டே பாடுவதற்கான இலக்கணத்தில் யாப்பில் அமைஞ்சது தக்கை ராமாயணம். தக்கை கரடிகை இது ஒரு கரடிகை அப்படிங்கிறது இடக்கை மாதிரி. இது கரடிகைங்கிறது ஏதோ ஒரு வாத்தியமா இருக்கு. துடி துடிங்கிறது உடுக்கு. துடிகள் இடிமிக ஒத்து முழங்கிட அது சிவனோட துடி. வேய் சினிமா பாட்டு தான் சொன்னா எல்லாருக்கும் சட்டம் புரியும். துடி இடையில் பாசம் வைத்தேன் ஒரு பாட்டு. துடி இடை அந்த மாதிரி அந்த இடை உடுக்கு போன்ற இடை உடுக்கு போன்ற இடை. துடி இடைங்கிறது ரொம்ப பழைய துடி வந்து ரொம்ப பாரதியெல்லாம் நிறைய பயன்படுத்தின வார்த்தை. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா சினிமாவில் சொன்னா டக்கு வேய்ங்கிறது புல்லாங்குழல். கண்டை அம்பலி கணுவை ஊமை சகடை இதெல்லாம் என்ன பேருன்னு தெரியல. ஐயோ சகடையோடு அர்த்தாண்டை இத்தனை வாத்தியங்கள். ஊமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாத்தியம். இல்ல இதுல வந்து இந்த வகை இதுல பாத்தீங்கன்னா தார் முரசம் அப்படின்னு ஒரு இது இருக்கு. நாளை இணைத்து போற்றப்பட்ட முரசம். நம்ம அந்த இதெல்லாம் மூசிக்கிறனார் இதெல்லாம் பாடுறோம். அதுக்குன்னு ஒரு முரசு கட்டில் இருந்தது. அதுல வச்சு இதெல்லாம் பூஜை எல்லாம் செஞ்சு அந்த முரசை பயன்படுத்தினாங்க. அது வந்து அந்த தார் முரசம்னு ஒரு வார்த்தை.
இது மாதிரி இப்போ இந்த ஓவியம் வரைகிறவங்க, சித்திர ராமாயணம் அந்த மாதிரி ஓவியம் வரைகிறவங்க இருக்காங்க, அவங்க வந்து இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் ரிசர்ச்சர்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணா இதெல்லாம் படம் வரைஞ்சு ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். இப்போ இதுல குறுந்தொகையில வர்ற செடி கொடிகள்லாம் இன்னைக்கும் இருக்கு. ஸோ அதோட படத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த ஓமை வந்து புரியுது. பட் இதெல்லாம் நாமளா மெனக்கிட்டு ப்ரிசர்வ் பண்ணாதான் உண்டு. இல்லைன்னா இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு கீபோர்ட்ல 300 வகையான சவுண்ட் வர ஆரம்பிச்சிட்ட காலம் இது. Nobody wants to maintain all this. இது வந்து நம்ம லலிதா ராம்ஜி ராமச்சந்திரன் ராம்ஜி அவன் வந்து கும்பகோணத்துல போய் ராமாயண காட்சிகள்லாம் அந்த ஒரு படத்தை எடுத்துவான். என்ன எக்ஸ்டென்சிவ் ஒர்க்கெல்லாம் அவன் பண்ணிக்காங்க, அதில் தொகுத்து கூடாதா இதான் நான் இடக்கை அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சான். ஒரு சிற்பத்துல இடது கையால பிடிச்சிட்டு உடுக்கு மாதிரி இருக்குது, இடது கையால பிடிச்சிட்டு இப்படி அடிக்குது. இடது கையால பிடிச்சிருக்கிறதுனால இடக்கை அந்த ஆத்தியத்துக்கு பேர் கடைக்கை. இதெல்லாம் somebody should do research இதெல்லாம் இப்படிப்பட்ட வாத்தியங்கள் எல்லாம் மூளைங்க இந்திரஜித் போருக்கு போகுது. யானை மேல் பறை சார்ந்து வீட்டத்து அரைமணி அறுத்தது ஆழி வானமாப்புறவி பொன்தார் மாக்கொடி கொண்ட மானச்செனையோர் கழுதும் தாரும் சேன் தர புதம்ப மற்றை வானகத்தோடும் ஆழி அது என வளர்ந்த நன்றே. சேன் தர புதம்புல வேற என்னமோ ஒரு எழுத்துது வைமுகம் சேடக புலகச்சில்லி வானகத்தோடும். இந்த பாடம் ஏன் எடுத்துட்டாருங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. யானைகள் படைசால் ஈட்டத்து அரை மணி ஆர்த்தது. யானை மேல பெரிய பறையை வைத்துக்கொண்டு முழக்கினார்கள். அந்த கூட்டமான அந்த வேரிகைகளோடு அரை மணி ஆர்த்தது. ஒலிக்கின்ற மணியும் அடுத்தது ஆழி கடல் போல ஒலித்தது. ஆழிமான அதாவது யானைகள் மேலே வந்து பறை இருக்கிற அந்த சத்தம் ஒரு பக்கம் கேக்குது. அதை தூக்கிட்டு போற யானைகளோட கழுத்துல ரெண்டும் சேர்ந்து கடல் ஒலி போல ஒலிக்கிறது. அந்த காட்சி அப்படியே கற்பனை பண்ணும்போது அழகா மானவா புறவி கொண்ட ரோஷன் கொண்டதாகிய மானவா புறவி பொந்தார் மாக்கொடி கொண்ட மான பெரிய கொடிகள் ஏந்தியதாகிய மானம் கொண்டதாகிய ரோஷம் கொண்டதாகிய பெரிய சேனையார் கடலும் தாரும். அவருடைய கடல் ஒலித்தது. அவர்கள் மார்பில் அணிந்திருக்கக்கூடியதாக மாலைகள் ஒலித்து குளித்தன. சேர்ந்தர புலம்ப ரொம்ப தொலை தூரத்துக்கு அந்த ஒலி கேட்பது போல ஒலிக்க என்ன பண்ணார், சேனையோர் கடலும் தாரும் சேடக புலக சில்லி அப்படின்னு ஒரு பாடம் எடுத்தார். சேடகம் அப்படின்னு சொன்னா கேடயம் பொருள், புலகம்னு சொன்னா புல்லரித்தல் மகிழ்ச்சி அடைதல். இங்க அதெல்லாம் சொல்ல முடியாது. கண்ணாடிங்கிற ஒரே ஒரு அர்த்தம் தான் மிச்சம் இருக்குது. இல்ல என்ன பண்ணார், புலக சில்லின்னா கண்ணாடி பதிக்கப்பட்ட சக்கரம். சூப்பர். போருக்கு போகின்ற தேர்ல கண்ணாடி பதிச்சு வச்சிருப்பாங்க. அதுவும் சக்கரத்துல நம்ம போறது. இந்த பாடம் வந்து அது சரியா இல்லை. சேந்தர புலம்ப ரொம்ப தூரத்துக்கு புலம்ப மற்ற வானகத்தோடும் ஆழி அலை என வளர்ந்தது. அந்த வானத்தை எட்டுவது போல அலைகள் ஓசையை போல இதெல்லாம் இந்த ஒலிகெல்லாம் இல்ல. இவர் எதுக்கு எடுத்திருக்காருன்னா 4 படைகள்ல இருந்தும் அந்த ஒலி அப்படிங்கிறதுக்காக தேர் வரலையேன்னு சொல்லி அந்த படத்தை எடுத்து சக்கரத்தை போட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து தேரை கொண்டுட்டாரு. ஏன்னா அந்த சேனங்க அந்த இதை எடுத்தா தேர் வர்றது இல்லை. 3 படை தான் வருது. 4 படையும் ஒலி எழுப்பியதுன்னு காட்டுறதுக்காக அதை எடுத்துட்டாரு போட்டு அந்த படத்தை இருக்கலாம். ஆனா அந்த புலக சில்லி, இந்த புலகம் அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு அர்த்தம் தான் மிச்சம் இருக்கு. புலகம்னு சொன்னா அங்கமரே புலக பூஷணம் இங்க ஒரு புலகம்னால புலகம் அங்கிதம் புலகாங்கிதம் மகிழ்ச்சி அப்படிங்கிற மயிர்கூச்சம் அப்படிங்கிற புலகம்னா ரோமம்னு தான் பொருள். செல்போதை வயிறை மோசை அவதை தரங்கு காலம் பொங்கு போதை வரி கண் விழுதி பேர் புதை வேகின் பொம்மல் சிங்கத்தின் முழக்கம் வாசி சிரிப்பு தேர் இடிப்பு தின் கை மாம்
அதிர்வு வான மழையோடு முதல்ந்ததன்றே. மங்குல் தானே இருக்கு இல்ல மாங்குல் இருக்கா? மங்குல் மங்குல் மங்குலின் மங்குலின் கை மங்குலின் அது மேகம் சங்குவலி சங்கராந்தம். வயிறின் ஓசை, வயிறுனா கூடுகும் அதனோட ஓசை. ஆகுவி ஏதோ ஒரு தாளம். தழங்கு காலம் எக்காலம். பொங்கு ஒலி இதெல்லாம் இந்த இவற்றினுடைய இவையெல்லாம் பொங்குகின்ற ஒலி. வரிக்கண் பீலி இது என்ன புரியல. வரிக்கண் பீலின்னு சொன்னா பொருள்ல மயிர்கண் வரிந்த பீலி என்ற வாத்தியத்தின் பேரொலியும் அதுதான் பொருள் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறது once again somebody has to do research. என்னது வேயின் பொம்மல் கண்பீலி பேரொலி வேயின் பொம்மல் புல்லாங்குழல். இவ்வளவு பெரிய முழக்கங்களுக்கு நடுவில் புல்லாங்குழல் என்ன படிக்கிறது எனக்கு தெரியல. போர் முழக்கம் அது ரொம்ப பொம்மல். சிங்கத்தின் முழக்கம் இதனுடைய தேரை இழுத்துக் கொண்டு வருவதாக சிங்கங்கள் அதனுடைய முழக்கம். வாசி சிரிப்பு குதிரைகளுடைய குதிரைகள் சிரிச்சுங்க அமைப்பே அப்படி நெய்ன்னு சொல்லுவாங்க. வாசி சிரிப்பு. தேர் இடிப்பு தேனுடைய பெரிய ஓசை. தின் கை மங்களின் வலிமை பொருந்தியதாக கை மங்குலி உதிக்கை உடையதாகிய மேகத்தின் அதிர்வு. மங்குல்னா மேகம். அதிர்வு வான மழையோடு மறைந்தது. கைமலையாகிய அல்லது கைமேகமாகிய யானை வகை அதிர்வு இதெல்லாம் இடியோடு ஒத்து விளங்கின. பந்தர்விதம் செவ்வி பள்ளியத்து ஒழுது தீங்கே கண்டினில் புரின்ற வீணை நரம்போடு கமழும் தேரல் மண்டினின் பொதியும் யாழ் ஒலியுறு நரவம் வானத்து அன்றதம் செவியின் ஒன்றும் அமிழ்து எனது ஆயம். ராவணனாவது இந்திரஜித் வீட்டுக்கு போகும்போது தான் மியூசிக் எல்லாம் கேட்டு போனான். போர்க்களத்துக்கு போகும்போது கூட மியூசிக் கேட்டு போறான். பண் தரு கிளறி செவ்வி பல்லியத்தோடுதும் தீந்தே. பண்ணை இசையை தோற்றுவிக்கின்ற சொற்களின் தன்மையை உடைய பல்வகை வாத்தியங்கள்ங்கிறாங்க. அதுல என்ன பொருள் அப்படின்னு சொன்னா வாசிக்கும் பொழுது சொல் தெரியணும். சொல் கட்டுங்கிறது சொல்லுங்கிறது தெரியணும். நாதஸ்வரம் வாசிக்கிறவங்கள இப்போ அண்மை காலமாக வாசிக்கிறவங்கள அவங்களுக்கு பெப்ப அவங்களுக்கு தெரியும். எங்கே ஏற்றணும் எங்கே இறக்கணும் தெரியும். சொல் தெரியாது. தெரிஞ்சிடும். நான் வாசிக்கும் போதே இது சொல் ஒன்று வெளிப்பட்டு தெரிவது போல ஒவ்வொரு வாத்தியங்களும் வாசிக்கிறவங்க சொல்லும்போது பேசணும்னா சொல்லுவாங்க. அந்த வாத்தியத்தை பத்தி பேசும்போதே பேசணும். அது சொல்லுங்க இசைக்கு சொல்லுங்கிற பழைய இது சொல்லுங்கிற வார்த்தையே பயன்படுத்துவாங்க. ஆக்சுவலி மிருகத்துல இந்த சொல் அப்படி விழுந்தது அப்படின்னே பேசுவாங்க. அந்த சொல்லுங்கிறது வார்த்தை மட்டும் இல்லை, இசையில வர அந்த குறிப்பு சொல்லலாம். கண்டினின் குயின்ற வீணை நரம்படும் வீணை நரம்பு கண்டினின் குயின்று கண்டுனா கற்கண்டு கற்கண்டு போல ஒலிப்பதாகிய அது நரம்போடு கமழும் தேரல். அந்த நரம்பிலிருந்து நறுமணம் வீசியதாகிய தேர். அப்படியே பொருள் சொன்னா அதான் அர்த்தம் இருக்கு. கற்கண்டை ஒத்த வீணை நரம்புகளிலிருந்து புறப்படுவதாகிய நறுமணம் கவழுவதாகிய தேன். அந்த இசைக்கு அவ்வளவு மண்டினின் பொலியும் நல்யாழ் வழியிலும் நரவம். வண்டுகள் ஒலிப்பதாக அதை ஒத்த யாழ்கள் யாழிலிருந்து வழிவதாகிய தேன் வழியுறும் நரவம். எல்லாமே வானத்து அண்டதம் செவியன் உண்ணும் அமிர்து என அழைத்து அவெல்லாம் காதால சாப்பிடக்கூடியதாகிய
இன்பத்தேன் வந்து பாயுது காதில. என்ன இலக்கணம் சொல்றாங்க? இதுக்கெல்லாம் என்ன இலக்கணத்தை சொல்றது? செவியின் உண்ணும் அமிர்தேனல் ஆயதன்றே. எழுத பாரதிக்கு பாடுறதுனால என்னன்னு தெரியாது, காது மௌனி, கவிதை எழுதுறவே தெரியாது. காதுல போய் தேன் வந்து பாயுது, காதுல தேன் விட்டு பாரு எப்படி இருக்குன்னு தெரியும். இதுக்கெல்லாம் காட்சி அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு. இது எல்லாமே இந்திரஜித்துக்கு வந்து அவன் போகும்போது அவன் எவ்வளவு உல்லாசமானவன். அவனுடைய இப்போ நீங்க வந்து இந்திரஜித்துக்கு வந்து அவன் வீட்டுக்கு போகும்போது அவனுடைய பிளாங்கெட்லாம் கூப்பிட்டு போனானே, வில்லொளி வயவரார்க்கும் விழியொளி தெழிப்பின் ஓங்கும் ஒல்லொளி வீரர் பேசும் உரையொலி உரப்பில் தோன்றும் செல்லொளி திரள்தோள் கொட்டும் சேனொளி நிலத்தில் செல்லும் கல்லொளி துறப்பமற்றை கடலொளி கலந்ததன்றே. ஓபன் பண்ணி ஒண்ணுன்னா நான் போயிட்டு வரேங்க. அதுக்காக கால் பண்றாரு. வில்லொளி வயவரார்க்கும் விழியொலி நான் தெரிக்கிற ஒளி, வீரர்கள் ஆர்க்கின்ற ஆர்த்து அழைக்கின்ற ஒலி, தெழுப்பின் ஓங்கும் ஒலி ஒலி, அதட்டும் போது எழக்கூடியதாகிய பெரிய ஒலி, வீரர் பேசும் உரை ஒலி. அவங்க பேசுறதே பெரிய குரலா இருக்கு. உரப்பில் தோன்றும் செல் ஒலி, செருவிக்கிறாங்க கணைப்பு. அதுல செல் இடி வாங்க, செல் ஒலி, திரண்டோடு கொட்டும் சேனல் சேது வேற இருக்காரு. சேனொலி வெகு தூரத்தில் கேட்பதாக ஒலி, நிலத்தில் செல்லும் நிலத்துல சில இவங்கெல்லாம் நிலத்துல போகும், பூமியில நடந்து போகும்போது ஏற்படுவதாகிய கல் என்ற ஒலி, கல்லொலியோடும் கல் என்ற ஒலியோடு கூட கடல் ஒலி கலந்தது. இதெல்லாம் ஒன்னா கலந்து கடல் ஒலியை அழுத்தியது, நோக்கியது, மறைத்தது. நாட்கடல் அணைய தானை நடந்திட கிடந்த பாரின் மேல் கடந்து எழுந்த நூற்றி விசும்பின் மேல் கொழுந்து வீச கடல் சேனை காணும் மாணவர் மனது எருமான பார்க்கடல் அணைய வாட்கண் மணிக்கடல் படைத்ததன்றே. இரண்டாவது வந்து மேற்கடுத்து இல்ல கடுந்துன்ற கடந்தெழுந்த நாற்கடல் அணைய தானே நடந்திட. நான்கு கடலை போன்ற பெரிய சேனையானது நடக்க கிடந்த பாறை, விரிந்து கிடந்த அந்த போர்க்களத்துல மேல் எழுந்த தூளி விசும்பின் மேல் கொழுந்து வீச, அதனுடைய உச்சி முனையானது, அந்த தூசியின் உச்சி முனையானது விண்ணை தடவ மால் கடல் சேனை காணும் மாணவர் மகளிர், பெருங்கடலை போன்ற அந்த சேனையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தேவ மகளிர்கள் மான பார்க்கடல், அவருடைய மிகப்பெரிய பார்க்கடலை போன்று விரிந்து பறந்த அந்த கண்களிலே பார்க்கடல் பனிக்கடல் படைத்தது. அவருடைய கண்கள் எல்லாம் நீர் வழிய ஆரம்பிட்டு, தேவ மகளிருடைய கண்கள் எல்லாம் கண்ணீர் பெருக ஆரம்பித்து விட்டது. இவ்வளவு பெரிய சைனியத்தை கூர்ந்தானே என்ன நடக்குமோ என்று அவர்கள் கண்ணீர் விட ஆரம்பித்து விட்டார்கள். பனிக்கடல் ஆயிரக்கோடி தென்தேர் அமரர் போன் நகரம் என்ன மெயின சுற்றலாம் ஒரு ஒற்ற போன் தேரின் மேல்தான் தூய அச்சுடர்கள் எல்லாம் சுற்றுல நடுவன் தோன்றும் நாயக பருதி போன்றான் தேவரை நடுக்கம் கண்டான். மாத்திரப்படலாம். நீங்க சொல்ல ஆரம்பிச்சுறீங்களா? 11வது பாட்டு இல்லையா? ஆயிரம் கோடி அவருக்கு அடுத்தது
நான் சொல்றேன். ஒரு பாட்டு நீங்க சொல்லுங்க. ஆயிரம் கோடி திண்டு அமர்கோன் நகரம் என்ன நெய்யில சுற்ற. அமராவதி நகரம் எப்படி அமராவதி பட்டணம் இந்திரனுடைய தேவலோகம் இல்ல எப்படி அங்க விமானங்கள் சுற்றி கொண்டு இருக்குமோ அப்படி 1000 கோடி வலிமையான தேர்கள் இவனை சுற்றி வர தான் ஒரு கொற்ற பொந்தேரின் மேலாம் இந்திரஜித்து எல்லாத்துக்கும் மேல அது என்ன கொற்ற பொன் ராஜ தேர்னு சொல்லலாமா? நம்ம கவிஞர் வைரவ குன்றம் வெற்றி இல்லையா? வெற்றியுடைய கொற்ற பொன் தேரின் மேலாம் தூய சுடர்கள் எல்லாம் சுற்று நடுவன் தோன்றும் நாயக பருதி போன்றோம் எல்லாம் சுற்றி எப்படி சூரியனானது சுற்றிலும் கிரகங்கள் கோள்கள் எல்லாம் சுற்றி வர இது மையத்தில் இருக்கிறதோ அப்படி நாயக பருதி போன்றோம் தலைமை ஏற்றிருப்பதாகிய சூரியனை போல நடுவில் வந்தான். யாரு? தேவரை நடுக்கம் கண்டான். தேவர்கள் நடுக்கம் ஏற்படுத்தியார். தேவர்களுக்கு நடுக்கம் ஏற்படுத்தியதாக இந்த நடுவே வந்தார். சென்று வெண்களத்தை எய்தி சிறையோடு துண்டம் செங்கண் ஒன்றிய கழுத்து மேனி காலுயிர் வாளோடொப்ப பின்றலில் வெள்ளத்தானை முறைபட பரப்பி பேழ்வாய் அன்றிலின் உருவதாய அணிவகுத்து அமைந்து நின்றான். கவச்ச வியூகம் வகுத்தான். சென்று வெண்களத்தை எய்தி சென்று வெண்கலத்தை எய்தி கொடிய போற்றத்தை அடைந்து அந்த இந்திரஜித்து சிறையொடு துண்டம் செங்கண் ஒன்றிய கழுத்து. சிறைனா இறகு, துண்டம் அப்படின்னா மூக்கு, மற்ற துண்டை அழகு அழகு. சிறையொடு துண்டம் செங்கண் ஒன்றிய கழுத்து கூடிய கழுத்தை மேனி கால் உயிர் வாளோடு ஒக்க. உடலும் காலும் உயிர் நகங்களும் மாதிரி இந்த கிரௌஞ்ச பட்சியினுடைய அந்த உருவ அமைப்பு அமையுமாறு பின்றலில் வெள்ளத்தாரை. பின்றல்னா பின்வாங்குதல். பின்வாங்குதல் இல்லாத அந்த படை வெள்ளத்தை முறைபட பரப்பி முறையாக அமைத்து பேழ்வாய் அன்றிலின் திறந்த வாயுடைய அன்றிலின் உருவமாய அணிவகுத்து அமைந்து நின்றான். இந்த கிரௌஞ்சம்ன்றது இவ்வளவு கொடூரமான பட்சியா? கிரௌஞ்ச பட்சி அது மகாபாரதத்துல கூட கிரௌஞ்சம் இல்ல. இந்த ரெண்டு கிரௌஞ்சங்கள் இதுவா இருக்கும்போது ஒரு வேடன் அதை அம்மால கொண்டுட்டாங்க. ஏதோ ரொம்ப சாஃப்டான ஒரு பறவையா இருக்கும். அன்றின்றது வந்து ஒரு காதலுக்கு உரிய பறவை வகுக்கும் போது இந்த வியூகத்துக்கு வந்து அந்த கொடுமையை ஏற்கணும் இல்லையா? அதுக்காக அந்த ஷேப்புக்கு வந்து அந்த பறவை ஆனா ஒரு சின்ன மைனா மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன். கழுகு மாதிரியான பறவை இல்லை. இல்ல எது அப்படிங்கறத கனெக்ட் பண்ணிக்கலாம். அது இந்தியன் பேர்ட்ஸ் அப்படின்லாம் பெருசு இருக்காது. எது வந்து அது அப்படின்னு சரியா தெரியும். நவீன ஆராய்ச்சி தற்சமயம் நடந்துட்டு இருக்கிறது. அண்ணங்கிறது அண்ணன் இல்லை, வாத்து தான் அப்படின்ட்டு அண்மையில கூஸ் அப்படின்ட்டு அண்மை காலத்துல ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. புரந்தரன் செருவி தந்து போயது புனரி ஏழும் உறந்தவில் தூழி பெருங்காலத்துள் ஒலிக்கும் ஓதை கறந்தது வயிற்றுக்கால வலம்புரி கையின் வாங்கி சிரம் பொதிந்து அமரர் அஞ்ச ஊதினாம் திசையும் சிந்த. சிரம் புதிர்ந்து புரந்தரன் செருவில் தந்து போயது, அதாவது இந்திரன் போரில் தந்து விட்டு போனது. இந்திரஜித் தான் பேர். இந்திரன் போரில் தோற்ற போது தந்து விட்டு செருவில் தந்து போனதும் புணரி ஏழும், அதாவது கடல்கள் புணரி ஏழும் உரம் தவிர்த்து 7 கடல்களினுடைய வலிமையை குறைய செய்து ஊழி பேரும் காலத்தின் ஒலிக்கும் ஓதை கறந்தது வயிற்று. அதாவது பிரளய காலத்தினுடைய அந்த சவுண்ட், பிரளயகால ஒலியை போல ஒலிக்கும் ஓதை தன்னுடைய வயிற்றிலே வைத்துக் கொண்டிருக்கிறார். அவளை சங்கு, அந்த சங்கினுடைய
ஓசையை தன் வயிற்றில் அது பதுக்கி வைத்துக் கொண்டிருக்கான். இல்ல சங்கே தானே. சங்கு வந்து பழைய காலத்துல இல்ல பழைய காலத்தினுடைய ஓசையை சங்கு தன்னோட வயிற்றுல வச்சு கறந்தது வயிற்றில் கால வலம்புரி கையின் வாங்கி அச்சம் விளைவிக்கும் அந்த வலம்புரி சங்கை கையில் எடுத்து சிரம் பொதிர்ந்து அமரர் அஞ்ச ஊதினான் திசைகள் சிந்த. சிரம் பொதிர்ந்து அமரர் தலை திசைகள் சிந்த திசைகள் எல்லாம் அழியும்படி எடுத்து ஊதினான். சங்கத்தின் முழக்கம் கேட்ட கவி பெருந்தானை யானை சிங்கத்தின் முழக்கம் கேட்டது ஒத்தது விரிந்து சிந்தி எங்குற்ற என்னாவண்ணம் இருந்தது ஈதன்றி ஏழை பங்கத்தன் மலைவில் என்ன சிறையொலி பரப்பி ஆர்த்தான். சில பாடவேதம் இல்லாங்க யானைங்கிற வார்த்தையே இல்லை. சங்கத்தின் முழக்கம் கேட்ட கவி பெருந்தானை தள்ளி சிங்கத்தின் நாதம் வந்து செவிப்புக விலங்கு சிந்தி அப்படின்னு சொல்லுறது. விலங்கு சிந்தி அப்படின்னு சொன்னா அந்த பொருள் வரல. விந்து சிந்தி அப்படின்னா பொருள். சங்க அந்த சங்க நாதத்தை கேட்ட கவி பெருந்தானை குரங்குகளின் கூட்டம். இது வந்து ஏதோ சங்குலி கேட்டு கவிஞர்கள் எழுதிட்டாங்க. கவி பெருந்தானைங்கிற சொல்லாட்சி நல்லா இருக்குல்ல. இன்னைக்கு கூட எல்லா கவிஞர்களும் சேர்ந்து யாராவது ஒருத்தர் அட்டாக் பண்ணும்போது அதோட தலைவர் வந்து தானை தலைவர் அப்படின்னு கூட சொல்லலாம். தள்ளி சிங்கத்தின் நாதம் வந்து செவிப்புக சிங்கத்தினுடைய முழக்கம் கேட்ட அதாவது யானை சிங்கத்தின் முழக்கத்தை கேட்டது போன்று அதுல அர்த்தம் வரும். இதுல சிங்கத்தின் முழக்கம் கேட்டது போல செவிப்புக விரிந்து சிந்தி தன்னுடைய செவிப்பட்ட அது நிலை குலைந்து ஓடிற்று. விலங்கு சிந்தி இல்ல. விலங்கு சிந்தின்னு சொன்னா விலங்குகள் சிந்தி. என்ன விலங்கு சிந்தி? விலங்குன்னா விலகி போயின்னு ஒரு பொருள். விலங்குன்னு சொன்னா மிருகங்கள் சிதறி போய் அங்க இருந்த மிருகங்கள் வானரங்களை தவிர ஒன்றும் இல்லை. விரிந்து சிந்தினாக்க சிதறி போய் பரவி பரவி சிறந்தி பரவி விரிந்து பரவி எங்குற்ற என்ன வண்ணம் இருந்த போல் இருந்த எங்கு போச்சு அப்படின்னே தெரியாத மாதிரி எல்லாம் ஓடி போய் குரங்குகள் எல்லாம் ஓடி போயின. ஏழை பங்கத்தன் ஏழை பங்காளன் சிவபெருமான் ஏழை பங்கத்தன் மலைவில் அண்ணன் மலைவில்னா மேருமலை வில்லாக திரிபுரதகன் ஆதரவாக ஏழை பங்கன் மலைவில் இல்ல ஒரேல மேரு மேருன்னு எழுதுறாங்க. கைலாசம்னு எழுதலாம் ஒரே. அப்படியா? மேரு தானே வில்லா எடுத்திருக்காரு. அது திரிபுரா இல்ல. அந்த அந்த காட்சியை வச்சு அப்படி அதுதான் பொருள் சொல்றோம். அப்படிதான் அதுதான் இருக்கும். மேருமலை வில்லானதை போல வில்லானது போது அந்த வில் பயன்படுத்தப்படுது. மலைவில் அண்ண சிலை ஒளி பரப்பி பார்த்தான். அது சங்கு ஊதறான். அப்புறம் அந்த சங்கு சத்தத்தை கேட்டே அவங்க பயப்படும் போது இவன் 4 ஒளியும் எடுப்பான். ஏழை பங்காளன்ற வார்த்தை வந்து திருவம்பாவையில முதல்ல படிச்சுட்டு கம்யூனிசம்னா ஒரே பாடுறதுக்கு முன்னாடி அப்புறம் நான் புரிஞ்சது. ஏழை பங்காளன் கீண்டன செவிகள் நெஞ்சம் கிழிந்தன கிளர்ந்து செல்லா மீண்டன கால்கள் கையின் விழுந்தன மரணம் வெப்பும் பூண்டன நடுக்கம் வாய்கள் புலர்ந்தன மயிரும் பொங்க மாண்டனம் அன்றோ என்ற வானரம் எவையும் மாதோ. வானர படையினுடைய கீண்டன செவிகள் காதெல்லாம் கிழிஞ்சு போச்சு. நெஞ்சம் கிழிந்தன நெஞ்சு கிழிஞ்சு போச்சு. கிளர்ந்து செல்லா மீண்டன அப்படின்னா உற்சாகத்தோட காலை எடுத்து வைக்க முடியாமல் கால்கள் செல்லா மீண்டன போக முடியாமல் நின்று விட்டன. செல்ல முடியாத நீண்டன கால்கள் கையில் விழுந்தன மரணம் வெறுப்பும் கைகளில் இருந்து அதாவது அட்டாக் பண்றதுக்காக எடுத்து வச்சுட்டு இருக்கு மலையோட அதெல்லாம் பொத்துக்கு விழுந்துருக்கு கைகள்ல இருந்து. நடுக்கம் பூண்டன நடுக்கம் நடுக்கம் கொண்டன வாய்கள் புலர்ந்தன உலர்ந்தன வாய்கள் உலர பெற்றன மயிரும் பொங்க மாண்டனம் அன்றோ என்ற வானரம் சத்தம் அப்படின்னு என்று எல்லா வானரங்களும் சொல்லிட்டு நீங்க வச்சுருங்க. செங்கதிர் செல்வன் சேயும் சமீரணம் சிறுவந்தானும் அங்கத பெயரினாலும் அண்ணலும் இளைய கோவும் வெங்கதிர் மௌலி செங்கன் வீடனன் முதல வீரர்
இங்கு இவர் நின்றார் அல்லது இருந்தது சேனை எல்லாம். எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. அங்க மிச்சம் இருந்தது யாரு? செங்கதிர் செல்வன் சுக்ரீவன், செங்கதிர் செல்வன் செய்யும் சுக்ரீவன், சமீரணன் சிறுவன் தானும் அனுமார், அங்கத பேரினானும் சுக்ரீவன், ஹனுமான், அங்கதன், அண்ணனும் இளைய போ ராமனும் லக்ஷ்மணனும், வெங்கதிர் மௌரிச்செங்கன் வீணன் 6 பேர் சொன்னார். விபீஷணன் இருந்தான். முதல வீரர். இப்படிப்பட்ட படைத்தலைவர்கள் மட்டுமே அங்கு தங்கி இருக்க. இங்கு இவர் நின்ற அல்லது இருந்தது சேனையில் அங்க தலைவர்கள் மட்டும்தான் நிற்கிறாங்க. கீழே கூட்டம் கூட்டினா கேட்கறதுக்கு வந்திருக்கிற கூட்டத்தை விட மேடையில் இருக்கிற கூட்டம் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி சண்டைக்கு வந்த சேனைகள்லாம் ஓடி போக இருக்க தலைவர்கள் மட்டுமே நிற்கிறாங்க.